ரவை காரக்குழி பணியாரம். அரிசி, பருப்பு எதுவுமே சேர்க்காமல் ஒரு குழி பணியாரம் ரொம்பவும் இன்ஸ்டன்டாக செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. பொதுவாக இட்லி மாவு பயன்படுத்தி குழி பணியாரம் காரமாக செய்து சாப்பிடுவது உண்டு. அதேபோல ரவையை கொண்டு செய்யப்படும் இந்த காரக்குழி பணியாரம் வித்தியாசமா, சுவையுடன் அசத்தலான பிரேக்பாஸ்டாக நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகிறது. வாருங்கள், ரவை காரக்குழி பணியாரம் எப்படி செய்வது பார்ப்போம். செய்ய தேவை பொருட்கள்: வறுத்த ரவை 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கேரட் 1, நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, தயிர் 1/2 கப், சமையல் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்க: சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் 1/2 ஸ்பூன். ரவை காரக்குழி பணியாரம் செய்முறை விளக்கம்: ரவை காரக்குழி பணியாரம் செய்வதற்கு முதலில் தேவையான அனைத்து பொருட்களையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனுடன் தோலுரித்து பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். பொடியாக நறுக்கிய தக்காளி 1 ஐ சேர்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் இவற்றுடன் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து நறுக்கிய கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கேரட் 1 ஐ தோல் சீவி விட்டு துருவி சேர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒன்று போல் நன்கு கலந்துவிட்டு, ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவிற்கு கெட்டியான தயிர் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதனுடன் தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து கெட்டியான பதத்திற்கு கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1/4 கப் அளவிற்கு கொஞ்சம் போல தண்ணீர் ஊற்றி ரவை ஊறும் அளவிற்கு பார்த்துக் கொள்ளுங்கள். 5 நிமிடம் அப்படியே ஊற விட்டுவிட்டு, அதற்கு தாளிக்க தேவையற்ற எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய விடுங்கள். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு பொரிய விடுங்கள். பின்னர் சீரகம், கருவேப்பிலை, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து தாளித்து மாவுடன் சேர்த்து கலந்து விடுங்கள். இப்போது ஒரு குழி பணியாரம் சட்டியில் தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி, ஒவ்வொரு குழியிலும் மாவை கொஞ்சம் போல் ஊற்றி வர வேண்டும். ஒரு புறம் நன்கு வெந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்து சுவைத்தால் அட்டகாசமான எளிமையான ரவை குழி பணியாரம் காரமாக ரெடி. இந்த பணியாரம் இட்லி, தோசைக்கு பதிலாக காலையில் கார சட்னி அல்லது தேங்காய் சட்னியுடன் வைத்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். அல்லது மாவில் டீயுடன் ஸ்நாக்ஸ் போல செய்து சாப்பிடலாம். சுவையான கார குழி பணியாரம் செய்து பார்த்து வீட்டில் பாராட்டு பெறுங்கள். எப்போதும் போல் இல்லாமல் டிஃபரண்டா உங்க வீட்ல செஞ்சு அசத்துங்கள்.